ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் வெயிலுக்கு இதமான பானக்கம் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, எந்த கெடுதலும் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குளிர்ந்த தண்ணீர் 2 கப், சர்க்கரை தூள் பொடிச்ச சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், 2 ஏலக்காய், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், ஒரு துளி உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பவுடர். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ஈஸியாக நம்ம பானக்கம் செஞ்சிடலாம். சர்க்கரை தூள் நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கலாம், இல்லைனா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் போடுறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு கரையிறதுக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த தண்ணியில் நம்ம எடுத்துருக்க தண்ணியில் முதல்ல சர்க்கரையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பவுடர், அடுத்தது எடுத்துருக்க ஏலக்காய் பவுடர், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க ஒரு துளி உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். நல்ல ஒரு பெரிய லெமன் எசன்ஸ் நமக்கு வேணும், அப்போ தான் புளிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு சர்க்கரை தூளில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். ஸோ நல்லா கரையட்டும். கரைச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பானக்கம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் கல் மண் இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபில்டர் ஆகி நமக்கு நல்ல தூய்மையான பானக்கம் கிடச்சிரும். பாருங்கள், இந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம தள்ளிட்டு நம்ம பானக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம அப்போதைக்கு குடிக்க போகிற சமயத்தில் சும்மா ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், இல்லைனா முழு ஏலக்காயை கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட குடிக்கலாம், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டின பானக்கத்தை இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் முழு ஏலக்காய் ஒன்று அதில் சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நமக்கு சூப்பரான பானக்கம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.